ரட்சிப்பு எப்ப வருது என்று வேதம் சொல்லுகிறது என்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் இருதயத்தில் விசுவாசித்து. ரோமர் 10:9-10. கர்த்தராகிய இயேசுவை, அல்லது இயேசுவே ஆண்டவர், இயேசுவே எனக்கு ஆண்டவர், இயேசுவே எனக்கு கர்த்தர் என்பதை எங்க விசுவாசிக்கணும்? எங்க விசுவாசிக்கணும்? அவரை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் வாயினாலே அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவாய். வேதம் இப்படி சொல்லல. கர்த்தராகிய இயேசுவை நீ உள்ளத்துல விசுவாசிச்சு, இயேசு உனக்காய் பிதாவாகிய தேவனை பலி கொடுத்தார் என்று வாயிலே சொன்னால் ரட்சிக்கப்படுவாய், அப்படி சொல்லல. அது சொல்லலாம், ஆனா ரட்சிப்பு எப்ப வருது? அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இயேசு உயிர்த்தெழுதலை அடைந்த பொழுதுதான் ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு கடந்து வந்தது. This is an important truth. இது ரொம்ப 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 முக்கியமான சத்தியம். இயேசு உயிர்த்தெழா விட்டால், ஆகையினால் தான் பவுல் சொல்றாரு, எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா, ரெண்டுமே சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். இப்ப இயேசு உயிர்த்தெழுந்ததை நம்ம பார்த்த பிறகு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் நம்ம விசுவாசிச்சு அறிக்கை செய்யும் போது, நீங்களும் நானும், நல்லா கவனிங்க, மன்னிக்கப்பட்ட பாவியாய் இருக்கவில்லை, நீங்களும் நானும் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறோம்.